நேற்று விமான விபத்துக்குள்ளான அகமதாபாத்திற்கு பிரதமர் மோடி சென்று விட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விமானத்தில் பயணித்த 242 பேரில் ஒருவரை தவிர 241 பேர் இந்த கோர விபத்தில் உயிரிழந்த நிலையில் தற்போது பிரதமர் மோடி சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார். விமான விபத்து நிகழ்ந்த இடத்தை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விபத்து நடைபெற்ற அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரடியாக விபத்து நடைபெற்ற இடத்திற்கு அவர் செல்ல இருக்கிறார். இதற்காக அவர் தற்போது அகமதாபாத் வந்திருக்கிறார். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று விபத்துக்குள்ளானதில் 242 விமான பயணிகள் அதில் பயணித்தனர். அதில் ஒருவரை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 241 நபர்களுமே இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த அகமதாபாத்தில் இந்த விமான விபத்து ஏற்பட்ட அந்த இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று நேரத்தில் செல்ல இருக்கிறார். அதற்காக தற்பொழுது அவர் அகமதாபாத் வந்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினமே இந்த விபத்து நடைபெற்ற பொழுது மாலை வேளையில் மத்திய துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, அதே போல குஜராத்துடைய முதலமைச்சர் உள்ளிட்டோருடன் விபத்து நடைபெற்ற அந்த இடத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது வருகை புரிந்திருக்கிறார். நேற்றைய தினமே இந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது இந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர் தற்பொழுது அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அதிகாரிகள் பிரதமர் மோடியிடம் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்றது குறித்தும் இங்கே இந்த கட்டிடம் இதற்கு முன்பாக எப்படி இருந்தது, எது போன்ற இடிபாடுகளை சிக்கியிருந்தார்கள், மாணவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் உள்ளிட்ட விவரங்களை பிரதமர் மோடி அவர்களுக்கு அதிகாரிகள் எடுத்துரைத்திருந்தனர். தொடர்ச்சியாக இந்த விபத்து நடைபெற்ற முதலிருந்தே மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் இங்கு குஜராத்துடைய முதலமைச்சர் அதை உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளோடு தொலைபேசி வாயிலாக நான் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டறிந்து வருவதாக நேற்றைய தினமே பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாகவே இந்த விமான விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த மொகானி இடத்துல பிஜே அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரி மாணவ விடுதியின் மேலுதான் இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில தான் அந்த இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது நேரடியாக இந்த விபத்து குறித்தான அந்த இடத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்பொழுது அவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். தொடர்ச்சியாக இந்த விமானம் அந்த கட்டிடத்தை மீது விழுந்ததுல படுகாயமடைந்த மாணவர்களாகட்டும், அதே போல நேற்றைய தினம் இந்த ஒருவர் தப்பித்தல அவரையுமே நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே அந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்துல காலை முதல் தடவியல் குழுவினர் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்த விமான விபத்து குறித்து உயர்மட்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த விமான விபத்து நடைபெற்ற அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மெகானி என்கின்ற அந்த பகுதியில விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்துல பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். உடன் குஜராத்துடைய முதலமைச்சர், அதே போல மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோர் இருக்கின்றனர். அதிகாரிகள் இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி அவர்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விபத்து நடைபெற்ற பொழுது என்னென்ன கிரிட்டிக்கலா இருந்தது, எப்படி அங்க மீட்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழல் நேற்று நிலவியது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அதிகாரிகள் பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்து வருகிறார்கள். இதற்காக காலை அகமதாபாத் வந்த மோடி அவர்கள் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்ற அந்த மொகானி அப்படிங்கிற அந்த பகுதியில தற்போது அந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த பகுதியில் பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் அடுத்தடுத்ததாக இந்த விபத்துல படுகாயமடைந்தக்கூடிய நபர்களையும், அதே போல நேற்று தினம் இந்த விமான விபத்துல தப்பித்த ஒரு பயணி அந்த உள்ளிட்டவரையும் மருத்துவமனைக்கு சென்று அவர் ஆறுதலையும் தெரிவிக்க இருக்கிறார். வெங்கட், இந்த சம்பவ இடத்துல பிரதமர் மோடி எவ்வளவு நேரம் ஆய்வு செய்ய இருக்கிறாரு? அவர் மருத்துவமனைக்கு செல்ல இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக அந்த விமானத்திலிருந்து விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் புறப்பட்டதிலிருந்து இந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்துக்கு விமானம் விழுந்து நொறுங்கியது முழுவதுமாகவே உள்ளிட்ட தகவல்கள் அனைத்துமே பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு அதிகாரிகள் எடுத்துரைத்து இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்டிடத்துல எந்த அளவுக்கு அந்த விமானம் விழுந்ததுல அந்த கட்டிடம் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது, அந்த அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் எந்த அளவுக்கு சேதமடைந்திருக்கிறது உள்ளிட்ட விவரங்களுமே பிரதமர் மோடி அவர்களுக்கு அதிகாரிகள் எடுத்துரைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு மேலாக
இந்த ஆய்வை அவர் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அகமதாபாத் மருத்துவமனையில் இந்த விபத்தால படுகாயமடைந்த நபர்களாகட்டும், அதே போல நேற்றைய தினம் இந்த விமான விபத்துல தப்பித்த அந்த பயணி அந்த ஒரு பயணியை நேரடியாக ஒரு மருத்துவமனைக்கு சென்று பார்வையிட இருக்கிறார். முக்கிய அமைச்சர், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள். குஜராத்துடைய முதலமைச்சரும் அங்கே இருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த கட்டிடத்திற்கு வெளியே, அதாவது நேற்று எவ்வளவு சிக்கலாக இருந்தது, எப்படி மீட்பு பணிகள் நடைபெற்றது, எந்த அளவுக்கு எந்தெந்த பணிகள் சவாலாக இருந்தது உள்ளிட்ட பல விஷயங்களை அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள். அதாவது நாட்டையே உலுக்கிய 241 பேர் பயணிகள் இந்த இதுல உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்துல தற்பொழுது அந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்திற்கு பிரதமர் மோடி நேரடியாக சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல அந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்துல அந்த பார்வையிட்டதற்கு பிறகாக இந்த விமான விபத்தால படுகாயமடைந்த மாணவர்களாகட்டும், அதே போல அந்த பயணி உள்ளிட்ட நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கான ஆறுதலை வழங்க இருக்கிறார். ஏற்கனவே இந்த விபத்துல படுகாயமடைந்த நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அடுத்ததாக மருத்துவமனைக்கு சென்று இந்த விபத்துல படுகாயமடைந்த நபர்களையும் அவர் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த விபத்துல படுகாயமடைந்த நபர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து தற்பொழுது அவர்களிடம் நலம் விசாரித்திருக்கிறார். தொடர்ந்து அவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். ஏன்னா நேற்று தினமே மருத்துவமனையில சிகிச்சைப்பட்டு வந்த நபர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த விபத்துல படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுமே பிரதமர் மோடி நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். ஏன்னா நேற்றைய தினமே இந்த விமான விபத்து நடைபெற்ற பொழுது இந்த சம்பவம் இதயத்தை நொறுக்கியது என நேற்றைய தினமே பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருந்தார். இது விவரிக்க முடியாத மிகப்பெரிய இதயத்தை நொறுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுவதாக நேற்றைய தினமே எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் தெரிவித்த நிலையில் இந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகு பார்வையிட்டதற்கு பிறகாக தற்பொழுது இந்த விமான விபத்தில் படுகாயமடைந்த நபர்களை மருத்துவமனையில் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். மருத்துவமனையில் அவர்களுக்கு எது போன்ற ஒரு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என மருத்துவர்கள் பிரதமர் மோடியிடம் எடுத்து உரைக்க வருகிறார். யாராவது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறார்களா, உயர் சிகிச்சை தேவைப்படுகிறதா உள்ளிட்ட விவரங்களையும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்து வருகிறார். தொடர்ச்சியாக இந்த அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அந்த ஒரு பயணியையும், அதாவது பிரிட்டன் அந்த ஒரு பயணியையுமே அவர் நேரடியாக பார்வையிட இருக்கிறார். அவரையும் சந்தித்து பிரதமர் மோடி அவர்களையும் நலம் விசாரித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த விமான விபத்து நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டதற்கு பிறகாக தற்பொழுது இந்த விமான விபத்துல படுகாயமடைந்த நபர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.